உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்க. அவர்கள் ஒருவராய் இருக்கையில் இல்லையா, ஆண்டவர் அவர்களை அழைத்த போது அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க எதை மேல விசுவாசம் வைத்து வந்தாங்க? தேவன் மேல விசுவாசம் வைத்து வந்தார்கள். அப்போ விசுவாசம் எங்கிருந்து வரும்? பரிசுத்த ஆவியினாலதான் விசுவாசம் வரும். பரிசுத்த ஆவி இல்லாதவங்களுக்கு எதை கர்த்தாலும் புலம்பிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க? தூக்கம் வராது, உடனே சாப்பிட மாட்டாங்க, உடனே என்ன செய்வாங்க? அழுதுட்டே இருப்பாங்க. ஏன்? அவங்க விசுவாசம் கர்த்தர் மேல வைக்கல. ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து போவாங்க. விசுவாசத்துல உறுதியாய் நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறதுனால நாம் கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மோசே ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் விசுவாசித்தார். அல்லேலூயா. அப்போ அவர் பார்வோனின் குமாரன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்துவிட்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை போஷிப்பார், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என் வாழ்க்கை என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்வார், அவர் மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மேல நமக்கு விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கும் போது இயேசு நம்மை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். அல்லேலூயா. யோவான்ல ஆண்டவர் சொல்றாரு 1:12 அதிசயமானவர்களாம் வாழணும். எல்லாரும் பார்த்து சொல்லணும், இவங்க இப்படி இருந்தாங்களே, ஏன் இப்படி மாறிட்டாங்க, இவங்க வாழ்க்கை இன்னைக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நாம் சாட்சிகளா மாறும்போது இந்த உலகம் இயேசுவை